அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்வோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பயிற்சியானது 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியானார். குரு பெயர்ச்சியால் தங்கம் விலை, வெள்ளி விலை ஏறுமுகமாகத்தான் இருக்கும். இந்தியாவில் பல புதிய கல்வி நிறுவனங்கள் உருவாகும். அதனால் கல்லூரி கட்டணம் குறைய வாய்ப்பு உருவாகும். இரும்பு உற்பத்தி அதிகரிக்கும். அதனாலும் இரும்பு விலை சற்று குறைய வாய்ப்புள்ளது. மேலும் சோலார் முறையில் மின்சாரம் தயாரிப்பது பெருகும். அதனால் மின்சார உற்பத்தி அதிகரிக்கும். ஆன்மீகம் சிறப்பாக இருக்கும். பழைய கோவில்கள் புறநணைக்கப்பட்டு சிறப்பான நிலை உண்டாகும். காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து சிறப்பாக செயல்படும். பருத்தி உற்பத்தி பெருகும். பால் உற்பத்தி பெருகி தன்னிறைவை அடையும். குரு பெயர்ச்சியால் அதிக பலனை பெறும் ராசிகள் மிதுனம், கன்னி, விருச்சிகம், மீனம். தோஷ பரிகாரம் செய்து பலன் பெறும் ராசிகள் மேசம், சிம்மம், தனுசு, கும்பம். பூஜை செய்து பலன் பெறும் ராசிகள் ரிஷபம், கடகம், துலாம், மகரம். மேசராசிக்கு வண்டி வாகனம், வீடு வாங்கும் பாக்கியம் உருவாகும். ரிஷபராசிக்கு உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மிதுன ராசிக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொருளாதார நிலை உயர்வடையும். கடக ராசிக்கு உடல்நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். சிம்ம ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் வருவதால் சுப விரயங்கள் செய்து பலனை பெறலாம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் வருவதால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். துலா ராசிக்கு 10ஆம் இடத்தில் வருவதால் தொழில் மாற்றம் அல்லது வேலை பளு கூடும். விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வருவதால் சிறப்பான நிலை உண்டாகும். சந்தோஷம் பெருகும். தனுசு ராசிக்கு மறைமுக நன்மை உண்டாகும். உடல் நலத்தில் கவனம் தேவை. மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் வருவதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். குடும்பம் சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் வருவதால் எதிரிகள் தொல்லை நீங்கும். கடன் பிரச்சனை இருந்தால் தீரும். மீனராசிக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். குரு வாழ்க, குருவே துணை.